40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை வீசும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தினை தொடர்ந்து அனைத்து கைதிகளுக்கும் விடுவிப்பு. பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மீண்டும் அதிகரிக்கும் எண்ணெய் விலைகள், சூடுபிடிக்கும் மத்திய கிழக்கு போர் பதற்றம். பேராபத்தாக மாறும் எரிமலைகள் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல். வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுமேகொட எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவானால் வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும். இவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பதற்கான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கடினமான காரியம். அத்துடன் தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடமில்லை. 24 மணி நேரமும் இயங்கும் அவசரகால நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்கமிட வசதிகள் கூட இல்லை. மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவுகள் மாலை 4:30 மணிக்கே மூடப்படுகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது தொலைதூரத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு அதிக நேரம் வீணாகிறது. பணிப்பாளர் பற்றாக்குறையை போக்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையத்தையும் இணைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். எனினும் அந்த செயல்முறைக்கு நீண்டகாலம் எடுக்கும் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி தங்களது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாகவே முன்னேறி வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுமேகொட கவலை வெளியிட்டுள்ளார். நாட்டின் சிறை அமைப்பில் நிலவும் கடுமையான நெரிசலை குறைக்கும் பொருட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட கைதிகளையும் விசாரணை கைதிகளையும் விடுவிப்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக பொது பாதுகாப்புத்துறை பிரதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். சிறை நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் நடத்திய உள்ளக கலந்துரையாடலின் போது இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் உள்ள சிறைகளில் 70 வயதுக்கு மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடாத முதிய கைதிகளை விடுவிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. நாட்டின் சிறை அமைப்பில் நிலவும் கடுமையான நெரிசலை குறைக்கும் பொருட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட கைதிகளையும் விசாரணை கைதிகளையும் விடுவிப்பது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக பொது பாதுகாப்புத்துறை பிரதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான சோனி வட்டக்கல தெரிவித்தார். சிறை நெரிசலை குறைக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் நடாத்திய உள்ளக கலந்துரையாடலின் போது இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டில் உள்ள சிறைகளில் 70 வயதுக்கு மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடாத முதிய கைதிகளை விடுவிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. கூடுதலாக போதைப்பொருள் வழக்குகளில் விசாரணை கைதிகளாக உள்ள நபர்களின் பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெறுவதில் ஏற்படும் கடுமையான தாமதமும் சிறை நெரிசல் அதிகரிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாக கண்டறியப்பட்டுள்ளது. சிறிய அளவிலான போதைப் பொருட்களை வைத்திருந்ததற்காக சிலர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணைகள் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணம் பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளின் கடுமையான பற்றாக்குறையே எனவும் தெரியவந்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை சம்பவங்கள் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பிள்ளையானை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது.
சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஹார்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தீவிரமடைந்துள்ள மோதல்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 79 அமெரிக்க டாலராகும். ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை 74 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்துள்ளது. இந்த இரண்டு முக்கிய எண்ணெய் விலைகளும் கடந்த வெள்ளிக்கிழமை விலைகளுடன் ஒப்பிடும்போது அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 76 அமெரிக்க டாலராகவும் ஒரு பீப்பாய் WTI ரக எண்ணெயின் விலை 72 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பூமியின் ஆழ்கடலுக்கடியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய 73 புதிய எரிமலை பள்ளத்தாக்குகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். இவை எதிர்காலத்தில் மீண்டும் வெடித்தால் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என அவர்கள் எச்சரித்தனர். பொதுவாக செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தை ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்கடலை ஆய்வு செய்ய பயன்படுத்தினர். இதன்போது கடலின் அடிப்பகுதியில் எரிமலைகள் வெடித்த பின் சுருங்குவதால் ஏற்படும் ஹால்டராஸ் எனப்படும் 73 புதிய எரிமலை அமைப்புகள் இருப்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இதுவரை கடலுக்கு அடியில் 30 எரிமலைகள் மாத்திரமே ஆவணப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய கண்டுபிடிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கண்டறியப்பட்டவற்றுள் 61 எரிமலைகள் டெக்டானிக் தட்டுக்களின் மையப்பகுதியிலும் ஏனையவை கடலடி மலைத்தொடர்கள் மற்றும் எரிமலை வளைவு பகுதிகளிலும் அமைந்துள்ளன. இவை தற்போது அமைதியாக காணப்பட்டாலும் இவை முழுமையாக அழிந்துவிடவில்லை. எதிர்காலத்தில் இவை மீண்டும் வெடிக்கும் பட்சத்தில் ஆழிப்பேரலை உள்ளிட்ட பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். சமீபத்தில் வெடித்த தொங்கா எரிமலை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அது ஹிரோஷிமா அணுகுண்டு வெடிப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருப்பதுடன் 148 அடி உயரத்திற்கு ஆழிப்பேரலையை உருவாக்கியது. தற்போது கண்டறியப்பட்டவற்றில் 7 எரிமலைகள் பள்ளங்கள் மிக அதிக ஆபத்தானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் தீவிர தொடர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை வீசும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரத்தினை தொடர்ந்து அனைத்து கைதிகளுக்கும் விடுவிப்பு. பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மீண்டும் அதிகரிக்கும் எண்ணெய் விலைகள். சூடுபிடிக்கும் மத்திய கிழக்கு போர் பதற்றம். பேராபத்தாக மாறும் எரிமலைகள் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல்.